நேர்களே, முக்கிய செய்தி. மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனின் தந்தை வீட்டு பணத்தை நாம் கேட்கவில்லை என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தற்பொழுது பதிலடி கொடுத்திருக்கிறார். தமிழகத்தில் மழை வெள்ளத்தின் காரணமாக ஏற்பட்ட பாதிப்புக்கான மீட்பு பணிக்காக மத்திய அரசிடம் தமிழக அரசு நிதி கோரியிருந்தது. அப்போது மத்திய அரசு நிதி வழங்குவது தொடர்பாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியது சர்ச்சையானது. இந்த சூழலில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உதயநிதி ஸ்டாலின் பேசியது தொடர்பாக கருத்து தெரிவிக்கும் போது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்த அவருக்கு உரிய மரியாதையை கொடுக்கத்தானே செய்கிறோம். அரசியலில் முன்னுக்கு வர வேண்டும் என நினைக்கும் அவருக்கு இது நல்லதல்ல. வகிக்கும் பதவிக்கு ஏற்ற அளவுக்கு வார்த்தைகளை அளந்து வர வேண்டும் என கூறியிருந்தார். இதை பொதுவாகவே சொல்கிறேன் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். எந்த காழ்ப்புணர்வுடனும் இதை கூறவில்லை என்றும் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தனது எக்ஸ் தளத்தில் பதிலடி கொடுத்திருக்கிறார். யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்று தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், கழக தலைவர் முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு நன்றாகவே சொல்லிக் கொடுத்திருக்கின்றனர். சிலரிடம் அண்ணாவை போல, சிலரிடம் கலைஞரை போல, சிலரிடம் கழக தலைவரை போல பேசுகிறோம். எனினும் குறிப்பிட்ட சிலரிடம் பெரியார் வழியில்தான் பேசியாக வேண்டியிருக்கிறது என்று உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். வெள்ள பாதிப்புக்காக அரசு நிவாரண நிதி கேட்டால் நாங்கள் என்ன ஏடிஎம்மா என மத்திய அமைச்சர் ஒருவர்